கைஸ் வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் ஃபார் சிமுலேட்டர் தான் வந்து நான் விளையாட போகிறோம். ஸோ அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஓகே, வால்யூம் வந்து நான் கம்மி பண்ணிட்டேன். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கேமோட கிராஃபிக்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. ஸோ இதோட ஸ்டோரி லைனுமே சூப்பராக இருக்கும். ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு காரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்ட் பண்ணி விற்கணுங்க, அவ்வளோதான். இதான் நம்மளோட ஆஃபீஸு. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பூஜையை போட்டுடலாமா? வீடுகாத்த பேச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கர பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா கண்ணை திறந்து பாரு. ஓகே, இது வந்து நமக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் என்னென்ன இருக்குது? ஓகே, ஸோ நம்ம இதில் எது வேணால் நேராக நெய்பர்ஹுட் போவோம். அங்கே எது கார் இருக்கும் அதை வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஆஃபீஸை கூட்டிகிட்டு போயிடுவோம், ஏன்னா வந்துட போகிறேன். ஸோ என்னோட சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கன் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து ஆண்ட்ராய்ட் கேமிங் வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். யாரா அவன்? இந்த ஆளை பார்த்தா வேணாம். ஓகே, நெய்பர்ஹுட். ஓகே, வாங்க நெய்பர்ஹுட் போயிட்டு வந்துடும். ட்ராவலிங். ஓகே, நெய்பர்ஹுட் வந்தாச்சு. ஓ, பஸ்ஸுக்கு ₹1 போகுமா? ஓகே, இங்கே என்ன காரு? என்ன பென்ஸ் மாதிரி இருக்கு. சார், இந்த கார் நீங்கள் என்ன ரேட்டுக்கு தருவீங்க? 2005 மாடல். ஓ மை காட், என்ன இவ்வளோ ரேட்டு சொல்கிறான்? அடப்போடா. என்ன அந்த இந்த வண்டியை பார்த்தாலே தெரியுது. இந்த வண்டி கிட்ட கூட நம்ம போக முடியாது. ஓகே, இங்கே மங்களகரமாக மஞ்சள் கலரில் ஒரு வண்டி நிற்கிது. இது வந்து ஃபார்ச்சுனரா என்ன? இருங்க பார்ப்போம். 2020 மாடலு, 45. இல்லை இல்லை சார், என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை. என்னடா எல்லாம் கொள்ள ரேட்டு சொல்கிறிய? இது ஆடி தானே? இருங்க கேட்டு வைப்போம். சார், இது என்ன காரு? ஆடி. ஆமாங்க, ஆடி தாங்க. ஐயோ, என்னடா நெய்பர்ஹுட்ல என்ன பெரிய இந்த வீடியோ? ஐயோ காரு. என்னடா நீ பட்டுக்குள்ள போற? இடிக்காத, நீ பட்டுக்குள்ள போற. ஓகே, நம்ம ரேஞ்சுக்கு கண்டிப்பாக இங்கே கார் இருக்கு, அதை போய் தேடி பார்ப்போம். நம்ம ரேஞ்சுக்கு வந்து சின்ன டயர் வச்ச சோப்பு டப்பா கார் தான் வேணும். பெரிய கார்ட்டெல்லாம் நம்ம கிட்ட கூட நிற்க முடியாது. எப்பவுமே நம்ம போலீஸ் வீரத்தை இந்த மாதிரி சின்ன டயர் வச்ச சோப்பு டப்பா கார்காரன்ட்ட மட்டும்தான் காமிக்கணும். பெரிய டயர் வச்ச கார்காரன்ட்ட காமிச்சோன்னு வை, நம்மளை படுக்க போட்டு நம்ம மண்டை மேலே ஏற்றி போயிட்டே இருப்பாங்க. இங்கே ஒரு ஆடி நிற்கிது. ஓகே, பக்கத்தில் இன்னொருத்தண்ட வந்து இருக்கும். இவர்கிட்ட இந்த கார் என்ன ரேட்டுன்னு கேட்போம். பார்க்க நல்லா தான் இருக்குது. சார், இந்த கார் நீங்கள் என்ன ரேட்டு தருவீங்க? 36,000. இந்த காருக்கு இந்த ரேட் வந்து குட் ரேட், பட் அந்த அளவுக்கு காசு இல்லை. இங்கே பக்கத்தில் ஒரு கார் நிற்கிதுங்க. ஓ, இது ட்ரோப் டாக்கா? வேணாம். ஸோ அங்கிட்டு ஒரு 2 கார் நிற்கிது, வாங்க இப்போ பார்ப்போம். வேமாப்போ. ஸோ கைஸ், என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த மாதிரி வரணும்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு 10K லைக் வச்சுக்குவோம். 10K லைக் வந்துச்சுன்னா இந்த வீடியோவில் பார்ட் 2 போடுறேன். ஓகே, இந்த கார் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இருங்க, கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரியே இருக்குங்க காரு. சார், இந்த காருக்கு நீ என்ன ரேட்டு சொல்கிறீங்க? ஓகே, சேடு வந்து பார்த்தீங்கன்னா இடையில வரதான் செய்யும். என்னது 52,000? ஆளை விட்றா. என்னங்களா எல்லாம் கொள்ள ரேட்டு சொல்கிறேன். இங்கே ஒரு கார் நிற்கிதுங்க. மங்களகரம் மஞ்சள் கலரில் இருக்கு, பட் ஆனால் ரொம்ப அதுக்காக இருக்கே, டேமேஜுமே இருக்குது. சார், இந்த கார் என்ன ரேட்டு சொல்கிறீங்க? $11,000. இந்த கார்லாம் $11,000 போகுமாடா? ஏன்னா மனசாட்சியில் பேசுங்களா? கார் அழுக்காக இருக்குது, கொஞ்சம் டேமேஜுமே இருக்கா? சார், இதுக்கு $11,000லாம் ரொம்ப ஓவரு. இதுக்கு நான் ஒரு $6,000 கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். ஓகே சார், வழியில் நம்ம இந்த கார் தான் வாங்கணும். நான் நெய்பர்ஹுட்டே சுற்றினேன், பட் ஸோ இந்த ஆடு வேறு இடையில கடுப்பு ஏற்றுது. ஓகே, நம்ம அந்த காரை வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, காரை வந்து வாங்கியாச்சு. ரொம்ப அடி வாங்கியிருக்கு. $11,000 கொஞ்சம் ஓவர் தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஏன் வண்டி போல போகுது? ஆர்டர் இருக்கா? ஓகே, நம்ம எடுத்தாச்சு. ஆறு நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கா? ஓகே, இப்போ வந்து நம்மளோட ஆஃபீஸ்க்கு நம்ம கிளம்பிடலாம். ஓகே, நம்ம ஆஃபீஸ் வந்து எங்கிட்ட இருக்குது? நெய்பர்ஹுட்லேருந்து. ஆமாம், இல்லை ரூட்டு வேறு இருக்குங்க. நம்ம இப்போ பஸ் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிற வழியில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார் டீலர்ஷிப் இருக்குங்க. இங்கே வந்து எல்லா காஸ்ட்லி கார்ஸ் நிற்கிது. பட் இப்போ வந்து நம்ம வேணாம், கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிரும் இந்த கேமில். அதுக்கப்புறம் நம்ம அந்த என்னென்னு பார்ப்போம் அந்த கம்பெனியை. ஸோ முதல்ல இந்த டப்பா காரை கொண்டு போய் சூப்பர் காரை ரெடி பண்ணணும். என்னென்ன சவுண்டெலாம் வருது. டப்பா காரை வந்து வாங்கிட்டு வந்துட்டோமா? ஓகே, ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு நம்மளுடைய இதுக்கு. நாசமாக போச்சு. ஓகே, வண்டியை வந்து நம்மளை ரெடி பண்ணணும். நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டோக்கு வந்து வண்டியை விட்டு சரி பண்ணிடலாம். ஆல்ரெடி அங்கே ஒரு டாக்ஸி ரிப்பேரில் இருக்குது, நம்ம மேலே விட்டு விடலாம். முன்னாடி போ, இன்னும் கொஞ்சம். ஓகே,
பின்னாடி கொஞ்சம் பின்னாடி. ரைட்டு. சார் இந்த என் வண்டியை நல்லா பக்காவாக ரெடி பண்ணிடுவீங்க. இதில் என்ன டேமேஜ் முன்னாடியே ஆடை கட். ஓகே சார், ஆடை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை, சைடு லெஃப்ட் சைடு பேக் டோர் பிரச்சனை, அதேமாதிரி டிக்கியில் கொஞ்சம் பிரச்சனை. ஓகே, இது எல்லாத்துக்கும் வந்து 292 ரூபா. ஓகே, குட் ப்ரைஸ் தான், ரெடி பண்ணிடுங்க. ஓகே, காசு கொடுத்தாச்சு. நம்ம வண்டியை ரேப்பில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார், நீங்கள் வண்டியை வேலை பார்த்துக்கிட்டு இருங்க. நான் அந்த கேப்பில் போய் பக்கத்தில் ஒரு வண்டி இருந்துச்சு. இப்போ வேலை முடிஞ்சுச்சா? இது கார் வாஷா? இது என்னது திறக்க முடியாதா? ஓகே, இது என்ன காரு? வேற 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 என்ன இருக்குங்க? இங்கே ஒரு கார் கிடக்குங்க. தம்பி, இந்த காரை நான் எடுத்துக்கலாமாப்பா? இந்த காரை ரெடி பண்ணி வேலை ஆரம்பிச்சிட்டீங்களா? சாரி. வேற என்ன? ஓகே கைஸ், நம்ம ஆஃபீஸ்க்கு போய் நம்ம ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஆஃபீஸ் என்னடா பேர் இது? நல்ல பேர் ஆஃபீஸ்க்கு நல்ல பேர் வைக்கணும். பேர் வைக்க முடியுமா என்ன நம்ம ஆஃபீஸ்க்கு? அப்டேட்ஸ் ப்ரோ ஆஃபீஸ் 1 கார் ஃபார் சேல். காரை எப்படி தான் சேல் பண்ணுமா? ஓகே எனக்கு புரிஞ்சுச்சு. இப்போ எல்லாம் வந்துக்கலாம். கூகுள் சும்மா என்ன சும்மா பேருக்கு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கார் வந்து ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். வெற்றி கொடி எட்டு முட்டு மலை முட்டு இதுக்கு மேலே பாட்டு பாடினா காப்பி அடிச்சுருவாங்க. சார், என் கார் எந்த அளவுக்கு நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பர்னட் வேலை முடிச்சுட்டாங்க. அடுத்தடுத்து வேலை போய்கிட்டே இருக்கிறது. ஓகே சார், வேலை பாருங்க. அப்படியே நல்லா வேலை பாருங்க. நல்லா வேலை பார்க்குறேன். நல்ல வேலைக்காரன் இருக்கான். நான் எப்படி வேலைக்காரனா இல்லை, நான் காசு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு சம்பளம் வச்சுருக்கேன். பட்டு அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பல காரணங்கள் இருக்குது. சில பல துன்பங்கள் துயரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பலை. இந்த மாதிரி ஏதாவது ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஏன் ப்ரோ பிசி கேமாக ட்ரை பண்ண மாட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட பிசி இல்லை, ஃபோன் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய சேனலில் நான் மட்டும் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், வேறு யாரும் இல்லை. எடிட்டிங்கும் நான் தான். ஸோ எல்லாத்தையும் நானே பண்ணுறதுனால உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ லைக் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு. ஓகே சார். ஓகே, இப்போ தான் 2வது லைட்டாக பிடிக்கிறீங்க போல். ஓகே, அடுத்து பேக் லெஃப்ட் டோரு சொன்னபடியா? பேக் லெஃப்ட் டோரு, அதே மாதிரி பேக் லெஃப்ட் இது. சார், டோரு வந்து வேலை ஈஸியாக தான் இருக்குது. பண்ணுங்கள் சார். ஸோ இந்த வண்டிக்கு வந்தோன்னா இப்போ எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம்? 11,000 வித்து வேணா $296. ஓகே, அப்போ இதுக்கு வந்து வேணா ஒரு $15,000 போட்டு, 15,000 ஓவர் தான். இதனால் 15,000 போட்டு பார்ப்போம். 12,000 வந்தால் கூட வந்து அந்த காரை வித்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கார் ரெடியாக கேப்பில் இந்த ஊரில் என்னென்ன இடம்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, ஆஃபீஸு அது நம்ம இப்போ இருக்கிற இடம். அடுத்ததான் நெய்பர்ஹுட். இப்போ போய் அந்த கார் வாங்கணும் பார்த்தீங்களா, அந்த இடம். ஸோ கார் மார்க்கெட்டு. ஸோ இங்கே போய் கூட மார்க்கெட்டில் கூட நம்ம கார் வாங்கிக்கலாம். ஸோ நெய்பர்ஹுட்டோட மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீலர்ஷிப்பு. ஸோ அது இங்கே இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று நான் பாருங்க சொல்கிற வேண்டியல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு தான். அதுக்கடுத்து இங்கே தான் இருக்குது. இதுக்கு அப்புறம் பார்ப்போம். கார் மார்க்கெட் போயிட்டு வந்துடுவோமா? போகிறது காசு கேட்பாங்க. என்னங்க கார் மார்க்கெட்டில் ஒன்றத்தையும் காணோம். இது ஓப்பன் அதுக்கு டைம் எதுவும் இருக்கா? ஓகே, இப்போ மண்டே 1:70 ஆகுது. ஓகே, இது ஓப்பனாக டைம் ஆகும்னு நினைக்கிறேங்க. ஓகே, வாங்க ஆஃபீஸுக்கே போயிடும். கேவலமாக ₹1 கொடுத்து வந்துட்டேனே. ₹1 தானே? இல்லை ஆயிரக்கணக்கில் வாங்குறேன். ₹1 தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம வண்டி ரெடியாக இருக்கிறோம். கண்டிப்பாக நேரம் ரெடியாக இருக்கும். கைஸ், இருட்டாயிருச்சுங்க. ஓகே, நம்ம கார் எடுத்துகிட்டு முதல்ல கிளம்பிடலாம். நல்லா இருக்கே கார். வேணா ஆல்ரெடி ஒர்க் முடிஞ்சிச்சு. கார் இப்போ கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து மாதிரி நம்ம வீட்டுக்கு போனால் போதும். வாங்க. ஸோ வீடுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று நினச்சிடாதீங்க. அந்த ஒரு சின்ன குப்பை தொட்டி மாதிரி ஒரு இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு கேன் மாதிரி. அதுக்குள்ளே தான் போய் தங்க போகிறோம். ஸோ அது எங்கிட்ட தான் எங்கிட்ட இருக்கும். வாங்க தேடி பார்ப்போம். ஸோ ஓகே, சொருளே இந்த டப்பா கிட்ட வந்தாச்சு. ஸோ இதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கிக்கிட்டு இருக்கோம். சரி வாங்க இப்போ கிளம்பிடலாம். ஓகே, போய் தூங்கலாமா? தூங்கி முடிச்சு நாளைக்கு ப்ரெஸ் அந்த காரை போய் வைப்போம். ஓப்பன் த டோர். சரி, க்ளோஸ் த டோர். ஸ்லீப். ஓகே, ஆட் வருது. ஓகே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே இருந்ததுன்னா $11,600 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ் தான். ஸோ இனிமேல் தான் நாளை இந்த நாளில் தான் நம்ம ப்ராஃபிட் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு நாள் ஆரம்பிப்போம். ஓகே, காப்பீட் அடிச்சிடுவாங்க. ஸோ வண்டி பாருங்க சும்மா பல்லன்னு இருக்கா. என்னடா பக்கா? நல்ல வேலை. ஸோ
ஸோ முன்னாடி லைட்டாக ஒரு டென்ட் உங்களுக்கு தெரியும், அது காரணம் நான் தான். நைட்டு ஓட்டு வரும்போது லைட்டாக இடிச்சிட்டேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு ரொம்ப ரவுண்ட் செலவாகுது, ஒரு $10 செலவாகும் தெரிஞ்சு. ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே, மறுபடியும் பின்னாடி ஒரு இடி. ஓகே, இப்போ ஒரு $20 செலவாகும்னு நினைக்கிறேன். ஏங்க ஷார்ட் கட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம இப்படியே பின்னாடி போனோம்னா போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் உங்களை ஆஃபீஸில் மீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் உள்ள இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காரில் என்னென்னலாம் மாற்றலாம். ஓகே, இந்த காருக்கு என்னென்னலாம் மாற்றலாம், கிட்டு. ஓகே, இது ஒன்றும் ரேஸ் கார்லாம் கிடையாது, ஸோ நார்மல் கிட்டே போட்டுக்கலாம். ஸோ என்னன்னா $17,000. ஓகே ஓகே. இந்த காரோட டயர் வீல் நல்லா தான் இருக்குது, ஸோ அது வேணாம். ஸோ அடுத்து சாக் ஆப்ஷன். ஓகே, அது இருக்கபடியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கலர். ஹெட்லைட் கலர் கூட மாற்றிக்கலாம், நல்லா பிரைட்டாக. வேணாம், அது கூட இருக்கிறபடியே இருக்கட்டும். இது என்னவோ நம்பர் பிளேட், அது வேணாம். ஓகே, டயர் ரிம்மா. ஓகே, $10,000 $6,000. ஒரு $1,000 இருக்காரா? இங்கே ஒன்று இருக்குங்க, நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இது ஒன்று போட்டுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இது மட்டும் போகலாம். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக காசு வாங்கினதுக்கப்புறம் வரேன். ஓகே, இப்போதைக்கு இது மட்டும் போகலாம். ஓகே, கார் வந்து வாட்டர் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாட்டர் வாஷ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வரைக்கும் பார்ப்போம். வண்டியை கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ணணுங்க. ஓகே, வண்டி நல்லா பழப்பழம்னு கழுவி வச்சுருங்க. கலர் அடிக்கிற இடமா? அப்போ நான் என்ன வாட்டர் வாஷ் பண்ணுறது? பண்ண முடியாதோ? அது இருக்கிற கலரில் இருக்கணும், நல்லா தான் இருக்குது. இங்கே வாட்டர் வாஷ் பண்ணுற கடை எங்கே இருக்குது? பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? ஓகே, பாக்கா. ஸோ காரில் லைட்டாக ஒரு டெண்டு வந்துச்சுல, அதையே மட்டும் சரி பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, வேலை பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுவான். வெயிட் பண்ணுற கேப்பில் தான் பார்த்தேன். ஸோ காருக்குள்ளே இன்டீரியரில் பார்க்க முடியுது. ஸோ காருக்குள்ளே வந்துன்னா அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை, பட் இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கிராஃபிக்ஸ்லையும் ஓகேண்ணா, பரவாயில்லங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, வேலை முடிஞ்சா? தலைமை வேலை முடிச்சிட்டாரு. இருங்க, இந்த வயசு நல்லா இல்லை, இதே போதும். ஓகே, வேணாம், கொஞ்சம் பின்னாடி. ஓகே, அப்படின்னு பார்த்தேன். ஓகே சார், கார் லைட்டாக கொஞ்சம் ஓகே இந்த காரில் எந்த டேமேஜ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்த்துக்கலாம். கார் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் என்னன்னு பார்க்கணும். பேக்வா, அப்படியே எடுத்துக்கோ. இப்போ கொண்டே நம்ம ஆஃபீஸில் விட்டு அப்படியே காரை ரெடி பண்ணால் போகணும். ஓகே, ஏன் சார் அதுக்கு என் ஆஃபீஸ்க்குள்ளே குப்பையெல்லாம் போட்டேன். ஓகே, இந்த காரை வந்து அப்படியே அழகாக நிப்பாட்டிடலாம். அப்படியே பொத்தி வச்ச மல்லிகை முட்டு, இதுக்கு மேலே பண்ணால் காப்பிரைட் கன்ஃபார்மு. ஓகே, இறங்கிடலாம். ஓகே, இந்த குப்பையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவான். ஓகே, இந்த குப்பையெல்லாம் வந்து டக்கு டக்கு தூக்கி போட்டுடலாம். என் வீட்டை கூட நான் க்ளீன் பண்ணுங்களா? இந்த கேம் எனக்கு ரொம்ப போகுது. ஓகே, வந்தாச்சு. காரை வந்து இப்போ சேல் பண்ணிடலாமா? ஓகே, கம்ப்யூட்டருக்கு வந்தாச்சு. இப்போ வந்தோன்னா காரை வந்து சேல் பண்ணிடலாம். ப்ராப்பர் சேல். ஓகே, இதான் நம்ம காரோட கலர் கூட வந்துருச்சுப்பாங்க. ஓகே, அந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம்? மினிமம் 12,000 செலவு பண்ணியிருப்போம். ஸோ 15,000 பட்ஜெட் போடுவோம், எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த காருக்கு நான் பட்ஜெட் எவ்வளோ சொல்லுவேன்னா 7,000 பத்தாது, வேறு. ஓகே, ஸோ இந்த காருக்கு ரேட் எவ்வளோ சொல்லலாம்? $15,000 வந்து போட்டு பண்ணலாம். ஓகே, தலைங்க. ஓகே, செலக்ட். ஓகே, இப்போ யார் வராங்க என்று பார்க்கலாம். ஓகே, உள்ள போகலாம். வாங்க சார், எங்கள்கிட்ட சூப்பரான மழை ஓப்பனில் தான் இருக்கா ஆஃபீஸ்? ஆஃபீஸ் ஓப்பனில், ஆஃபீஸ் ஓப்பனில் தான் இருக்குது. டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகும். ஓகே, ஆஃபீஸ் ஓப்பனில் தான் இருக்குது.
காரு நேரம் காரில் அந்த சேல் இது போட்டிருக்கணுங்க, ஏன் இன்னும் போடல? இருங்க பார்த்துட்டு வரலாம். ஏங்க ஆட்டோ இருக்கு. ஓகே இருங்க வரேன். ஓகே இப்போ தான் வந்து நான் காரை சேல் பண்ணியிருக்கோம். மூலம் வந்து தப்பாக பண்ணிட்டேன். ஓகே காரை வேணால் சேல் பண்ணியாச்சு. ஓகே கஸ்டமர்ஸ் போய் கவனிக்கலாம். வாங்க சார் வாங்க சார், எங்கள்கிட்ட சூப்பரான கார் இருக்குது சார். போனால் வராது, பொழுதுபோட்டால் கிடைக்காது சார். அருமையான கார் சார். கொஞ்சம் நாள் அவங்க வீட்டுக்கு மஞ்சள் கலர் மங்களகரமாக இருக்குது சார். இந்த காரை நான் இந்த காரை யார் வச்சுருந்தான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பெருசாக ஆச்சரியப்பட்டுருக்கீங்க சார். இந்த காரை யார் வச்சுருந்தா தெரியுமா? முன்னாடி யார் வச்சுருந்தா தெரியுமா? அரண்மனை படத்தில் சுந்தர்சி வச்சுருந்தாங்க. அரண்மனை பார்ட் 1 படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம சுந்தர்சி வந்து இந்த கார் தான் வச்சுருப்பாரு. ஸோ அந்த படத்துக்கே பேர் வாங்கி கொடுத்தது இந்த கார் தாங்க. சூப்பராக இருக்கும். வாங்க இதை மட்டும் சுந்தர்சி கேட்டாருன்னா என் சொல்லி முடிஞ்சிச்சு. வாங்க சார் வாங்க சார். டேய் என்னால் எவனையுமே காணோம். எல்லாம் திங்கக்கிழமை வாங்கினேன்டா, செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு. டேய் பிச்சைக்காரா, உன்ட்ட எது காசு இருக்குமாடா? நான் உன்ட்ட கேட்டேன், நீ ஏன் கேட்குறியா? அப்படிடா. வாங்க சார். கார் சூப்பர் காரு சார். நம்ம அவங்களோட சூப்பராடா பற்றிக்கிட்டு. ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ஏதாவது கஸ்டமர்ஸ் வருவாங்க. இப்படியே வெயிட் பண்ணுவோம். நின்று காத்திருந்து காலங்கள் போனதடி, இதுக்கு மேலே காத்திரிக்கிட்டு அடிப்பாங்க அடி. ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு. டே எப்படா நீ காருக்குள்ளே போனேன்? சரி அது என்ன நமக்கு. ஓகே நம்மளால் என்ன நம்ம கஸ்டமர் வந்து ட்ரீட் பண்ணுவான். இவர் எப்படி இப்போ இதுக்குள்ளே போனார்? ஓகே பார்ப்போம். சார் இந்த காருக்கு என்ன ரேட் சொல்கிறீங்க? ஆடு ஓகே 7,000 சார். நான் இந்த காருக்கு ரொம்ப செலவு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் எனக்கு பத்தாது. பேச முடியாதா? ஓகே கார் வாங்கிட்டு போயிட்டாரு. ஸோ ஓகே அவங்க வெற்றிகரமானோட ஃபஸ்ட்டு கார் வந்து பார்த்தீங்கன்னா வித்தாச்சு. ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கார் என்ன இருக்குது என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கார் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா ஒரு தடவை இப்படி பஸ்லேயே போயிட்டு வர முடியாது. ஸோ போயிட்டு நமக்கு பர்சனலாக வந்து ஒரு கார் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். ஓகே கார் மார்க்கெட் போவோமா? எனக்கு தெரிஞ்சு கார் மார்க்கெட்டில் கார் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஏகப்பட்ட கார் இருக்குது. சார் இந்த காரில் நீங்கள் என்ன ரேட்டுக்கு தரீங்க சார்? நம்ம பர்சனல் காருக்கு சூப்பராக இருக்குங்க சார். இந்த காருக்கு என்ன ரேட்டு சொல்கிறீங்க சார்? எப்படா திடீர்னு உங்களுக்கு இப்போ இவ்வளோ காசு ஏறிச்சுன்னு நீங்கள் கவனிக்காதீங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை, வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பார்த்து கொஞ்சம் ஸ்பின் பண்ணேன். ஸோ அதனால தான் இவ்வளோ காசு வந்துச்சு. ஸோ இப்போ இருக்கிற காசுனால இதை வாங்கலாம். பட் என்னோடய பர்சனல் கார் ஓகே இப்போ வந்து என்னோட பர்சனலுக்கு ஒரு கார் வாங்கி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் திருப்பி சேலுக்கு க்யூட்டாக இருக்குது இந்த கார், குட்டியாக அழகா. சார் இந்த கார் என்ன கம்பெனி என்ன ரேட் சொல்கிறீங்க? ஓகே அந்த அளவுக்கு கஷ்டம். ஏன்னா குட்டி காரு பெரிய காராக அந்த ரேட்டு சொல்கிறீங்களா? இந்த கார் ஜம்போ சைஸுக்கு இருக்கு. ஓகே மை காட். இருட்டாயிருச்சா? ஓகே நாளைக்கு காலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு கார் வாங்கிடலாம். அதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஓகே உங்களை போய் தூங்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். டெய்லி இதுக்கு காசு செலவு பண்ணி நமக்கு எங்கடா ரூட் அங்கண்ணா அந்த இருக்கு. கண்ணெல்லாம் ஓகே உள்ள போகணும். அடையாண்டா என்னத்த கதை சொல்லிட்டு ஒரு ஸ்லீப்பை போடுவோம். ஓகே நமக்கு $7,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகே நெக்ஸ்ட் டே ஆள் தூங்கிட்டு இருக்கோம் போல. நெக்ஸ்ட் டே போகிறோம். அந்த நமக்குன்னு ஒரு கார் அன்றைக்கி வாங்குறேங்க. வெற்றி கொடி வெட்டு மட்டும் காப்பி ரேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். ஆமாம் காலங்கத்தால் மார்க்கெட்டில் ஒன்று இருக்க மாட்டானே நினச்சேன். ஓகே அப்போ வந்து என்ன கார் டீலர்ஷிப்புக்கு போகலாம். ஓகே கார் டீலர்ஷிப்பில் கார் கண்டிப்பாக இருக்கும். ஓகே இருக்குது. இங்கே நிறைய ஸ்போர்ட்ஸ் கார் இருக்குங்க பார்த்தீங்களா? இந்த கார் எனக்கு பிடிக்கல. இதை பார்த்தா பென்ஸ் மாதிரியே இருக்குங்க. இந்த கார் வாங்க முடியுமா? எவ்வளோ ரேட் சொல்கிறாங்க? மக்கா ஓ மை காட். இங்கே காய்ஸ் பார்த்தீங்களா என்ன ரேட்டு சொல்கிறாங்க ஒவ்வொன்றையும்? போடாடி நான் போய் நெய்பர்ஹுட்லேயே வாங்கிக்கிறேன்டா. இப்போதைக்கு பர்சனலுக்கு கொஞ்சம் மினிமமாக ஏதாவது ஒரு கார் வாங்கிக்கலாம். ஸோ கார் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கார் வரல. ஸோ அதனால் இப்போ நெய்பர்ஹுட் போவோம். இங்கே நெய்பர்ஹுட் போயாச்சு. ஸோ யார்டு எதுவும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ நமக்கு பர்சனலுக்கு ஒரு கார் கண்டிப்பாக தேவைப்படும். நமக்கு வந்து கார் மாதிரி வேணும், ட்ரக் மாதிரி வேணும், ஏதாவது டோப் பண்ணிட்டு கொண்டு போகிறோம் அந்த மாதிரி. ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய பின்னாடி எதுவும் லோடு எடுத்து போகிற மாதிரி கார் இருக்கான்னு பார்ப்போம்.
ஓகே, இங்கே ஒரு ஜீப் நிற்கிது. சார் இந்த ஜீப் நீங்கள் என்ன ரேட் சொல்கிறீங்க? ஆட் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா 2008 மாடலு. ஸோ இவர் சொல்கிற அந்த காருக்கு இந்த வேல்யூ ஓகேவா தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சில கார் சுற்றி பார்க்குறது வந்து ரேஸ் கண்ணை கொள்ளையிட்ட மாதிரி ஒரு ஆடி நிற்கிது. பட் ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ நோ வேணாம். உங்கள்கிட்ட வேறு எது கார் இருக்கா? ஓகே, இங்கிட்ட ஒரு கார் இருக்குங்க. சார் இது கொஞ்சம் அழுக்காக இருக்குது. ஓகே கேஸ் வேணாம், நம்ம அந்த காரே வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். ஏன் ஒருத்தனுக்கு அவ்வளோ ரூபாய்க்கு ஒரு காரா? பரவாயில்ல, நம்ம பர்சனல் தேவைக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கார் தேவைப்படும், வாங்கி வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் நமக்கு நல்ல கார் கிடைக்கப்போ இந்த காரை வந்து வித்துடலாம். சார் இந்த காருக்கு என்ன ரேட் சொன்னீங்க? கொஞ்சம் பேரம் பேச முடியாதா? ஓகே வாங்கி ஓகே, நம்ம பர்சனல் யூஸுக்கு ஒரு கார் வாங்கியாச்சுங்க. ஓகே சூப்பர். ஸோ கைஸ், இந்த வீடியோக்கு யாரும் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு 10K லைக் வச்சுதான் இந்த வீடியோவில் பார்த்து போடுறேன். ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதோட பார்ட் 2 வரதுக்கு இது போக வேறு ஏதாவது கேம் இருந்தால் சொல்லுங்கள், அந்த கேம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா கேம்ஸ் சொல்லுங்கள், ஹாரர் கேம்ஸ், டிரைவிங் கேம்ஸ், சிமுலேட்டர் கேம்ஸ், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம். ஓகே, அடுத்த எபிசோட உங்களை கவனிக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் டார்க் டிராகன். எப்படி ஸ்கிரிப்ட் சூப்பரா இருந்துச்சா?